வெல்கம் டு மனிஷ் ஃபேஷன் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேதரிங் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். கேதரிங் பேண்ட்டில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்ன போட்டிருக்கேன்னா, கேதரிங் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கட் பண்ணிவிட்டு ஜாயின் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கேதரிங் பேண்ட் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் வேணும். ஸோ நான் 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணாங்க, டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மீட்ரு வரா மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ 2 மீட்டர் மடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே வந்துட்டு பயாஸில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பயாஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். பயாஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீட்டாக கரெக்டாக வந்துட்டு அந்த கார்னர் டு இந்த கார்னர் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ட்ரூ பயாஸ், கரெக்டான பயாஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டிங் பாருங்கள். ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சைடு இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்காது, இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்காது. இங்கே பக்கம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேதரிங் பேண்ட் வந்து கிராஸில் போட்டு கட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, உங்களுடைய லென்த்து, பேண்ட்டுடைய லென்த்து எடுத்துக்கோங்க. ஸோ லென்த்து எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், உங்களுடைய லென்த்தில் மேலே வர அந்த யோக் பார்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. நான் யோக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அந்த 9 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற லென்த்து தான் இங்கே வைக்க போகிறேன். ஸோ 9 இன்ச்சஸ் போக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ 27 ப்ளஸ் ஒரு 10, ஏன்னா கேதரிங் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து கூட இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 10. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கார்னரில் மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். பக்கத்தில் ஜாயிண்ட்டு வரும். ஸோ அதை அப்புறம் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லென்த்து மார்க் பண்ணுங்கள். எவ்வளோ லென்த்து வருதோ அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 27 ப்ளஸ் ஒரு 10 வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதையும் எடுத்து ஒரு மார்க் நான் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த மார்க்கில் என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுதான் பாட்டமில். ஸோ நம்மளுடைய பாட்டம் பீஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாட்டம் ரொம்ப கீழே போகாதீங்க, போனீங்கன்னா பாட்டம்லேயும் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக அந்த நம்மளுடைய பாட்டம் ரவுண்டு எவ்வளோ வருமோ அதுக்கு நேராக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன். என்னுடைய பாட்டம் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 11 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். பாட்டம் ரவுண்டு 11ல் பாதி 5.5 ப்ளஸ் வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு. ஸோ 6.5 இன்ச்சஸ் பாட்டம் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய மொத்த லென்த்தில் மிட் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற லென்த்துக்கு மிட். ஸோ மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, பாட்டம் மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இன்ச் போதும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த கேதர்ஸ் வரும் கரெக்டாக. நம்ம இன்னும் லூஸ் அதிகமாக எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபிட்னஸ் வராது, கேதர்ஸே தெரியாது நமக்கு. அதனால் 1 இன்ச் மட்டும் கூட வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே லைட்டாக தான் கிராஸ் வரும். ஸோ அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த ஜாயிண்ட் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம யோக் எடுத்துருப்போம். யோக் வந்து மேலே வர யோக் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருப்போம்னா, நம்மளோட சீட்டு மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் 5 இன்ச்சஸ்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்றதை தான் நம்ம யோக்கில் வைப்போம். இப்போ அந்த யோக் எவ்வளவோ அதை விட 4 இன்ச்சு எக்ஸஸாக வைங்க. 4 இன்ச்சு எக்ஸஸாக. ஏன் அந்த 4 இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ப்ளீட் வைக்கிறதுக்காக. யூஸ்வலாக கேதரிங் பேண்ட்டில் ப்ளீட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 ப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 ப்ளீட்டுக்கு ஒரு ப்ளீட்டுக்கு 2 இன்ச்சுன்னு கனெக்ட் பண்ணி 2 ப்ளீட்டுக்கு 4 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 11 இன்ச்சு வந்தது எனக்கு யோக்கு. 11 ப்ளஸ் ஒரு 4. இந்த 11 இன்ச்சு எப்படி வந்ததுன்றதை நான் யோக் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறதுனால யோக் ஹைட் அந்த மெஷர்மெண்ட்டை நான் வச்சுட்டேன். ஸோ 14 வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே 7 இன்ச். ஸோ 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக என்ன பண்ணுறேன், அந்த ஷேப்பை ஜாயின் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரீகட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு ஷேப் போட்டுக்குவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல ஜாயின் போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ரீகட் பண்ணுவோம். கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு ரீகட் பண்ணிக்கலாம். இப்போது மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே வர அந்த யோக் பார்ட் எடுக்க போகிறோம். ஸோ யோக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எடுக்க போகிறோம். யோக் வந்து எனக்கு வந்து 9 இன்ச்சு வந்தது, ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. 9 + 1 10. 10னா 2 யோக் வராது, 1 தான் வரும் எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு யோக் வந்துட்டு ஜாயிண்ட் பீஸ்லேயும் ஒரு யோக் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இருக்கிற பீஸ்லேயும் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து நமக்கு யோக் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த யோக் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடுறேன் நான். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போது அங்கே வர அந்த பீஸை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே ஒரு ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம். நம்ம தனியாக அதுக்காக நம்ம போய் பீஸ் எங்கேயும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கட் பண்ணுற அந்த மேலே வர பீஸை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வரும். அதை அப்படியே எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்போ 2 தான் வந்திருக்கு, இன்னும் 2 பீஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த 2 பீஸ் வந்து பாட்டமில் கட் பண்ணுற பீஸ் எடுத்து வந்து வச்சிங்கன்னா இப்போ வந்துடும். நமக்கு வந்து 4 பீஸ் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணும்போது 2 பீஸ் வரும், கீழே கட் பண்ணும்போது 2 பீஸ் வரும். அந்த 2 பீஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 4 பீஸ் கரெக்டாக வந்துடும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ரீகட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் யோக்கு கட் பண்ண முடியும். நான் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுப்போம். இப்போது இந்த கட் பண்ண பீஸோட ஜாயின் பண்ண போகிற பீஸையும் எடுத்து வச்சிடலாம் நம்ம. இல்லைன்னா என்ன ஆகணும், மிஸ் ஆகிடும், இல்லை நமக்கு வந்து பார்ட்ஸ் எதுவும் தெரியாது. அதனால் ஒன்றாவே எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா தான் அதை ரீகட் பண்ண போகிறோம். அதை தைச்சதுக்கப்புறம் தான் அதை ரீகட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ யோக் கட் பண்ணலாம். யோக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஜாயிண்ட் இருக்கும், ஒன்று வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். ஃபோல்டிங் இருக்கிற பீஸை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் இருக்கிற பீஸை கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோல்டிங் பீஸையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஃபோல்டிங் பீஸ் வைக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு தைக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அது 2த்தையும் ஜாயிண்ட் போடுறேன். அங்கே ஒரு ஜாயிண்ட் வரப்போகுது இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுடுங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே அந்த செல்வேஜ் கரை பீஸ் வருது இல்லையா, அதை கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இப்போது யோக்கு மார்க் பண்ணுறேன். யோக்கோட ஹைட்டு 9 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச். மேலே நாடாக கவுக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் போயிடும் அங்கே மடித்து தைக்கிறதுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பீஸையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக 1.5 இன்ச். மொத்தமாக 9 + 1.5 10.5. 10.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ செல்வேஜ் பக்கம் வந்துட்டு கட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம மேலே மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மேலே வர மாதிரி விட்டுடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வித்து மார்க் பண்ண போகிறோம். வித்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சீட்டு மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் 5 இன்ச். 5 இன்ச்சு எதுக்காகனா ஈஸ் அலவன்ஸ் வேரிங்க்காக. ஸோ இது ரெண்டும் என்ன வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் சீட்டு மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சீட்டு மெஷர்மெண்ட் வந்து சீட்டு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வந்திருக்குன்னா 39 வந்திருக்கு. ப்ளஸ் 5 டிவைடட் பை 4 வரும். 39 44 வந்திருக்கு. 44 டிவைடட் பை 4னா 11 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ நான் இந்த 11 + 4 தான் 15 அங்கே வச்சேன் நான். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 11 இன்ச்சஸ் அப்படி இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க. 11 இன்ச்சஸ் இங்கேயும் ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க் ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக மேலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுவிடுவோம். போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது யோக் பார்ட். இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜாயிண்ட்லேயும் ஒன்று வந்து ஃபோல்டிங்லேயும் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஜாயின் போட்டுப்போம். இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கிறத ஜாயின் போட போகிறோம்.
பேலன்ஸ் பார்த்திங்கன்னா கிளாத் இருக்குது. இந்த கிளாத் வந்து வேணும்னா நம்ம அந்த கீழே வர பாட்டம் பீஸில் இந்த பீஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே நமக்கு போதுமானது தான். ஸோ இதில் எக்ஸஸாக இருக்குது, வேணும்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு அடிஷ்னல் பீஸு தான். ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதில் நாடை தைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நாடை தைக்கிறதுக்கு கூட இதில் ஜாயின் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இது வேண்டாம், இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பீஸ் தான் நம்ம ஜாயின் போட போகிறோம். ஜாயின் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த 2 பார்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 2 கார்னரில் தான் ஜாயிண்ட் வரப்போகுது. இந்த சைடும் அந்த சைடும் ஜாயிண்ட் வரப்போகுது. கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை இந்த பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டு மேலே வந்துட்டு டாப் தையல் போட்டுவிடுங்க, படிமான தையல். அதே போல் இந்த சைடும் தச்சு திருப்பிட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் போடணும். ஸோ இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதில் வந்து வச்சு தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இதில் 2 பீஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது மேலே வைக்கிறேன் நான். ஸோ அந்த கிராஸாக இருக்கிற பீஸை தான் நான் இங்கே வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது பத்தாது நமக்கு. அதனால் கிராஸாக இருக்கிற பக்கமாக தான் வைக்கணும். வச்சுட்டு கைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருப்போம் இல்லையா, ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படி என்ன பண்ணுங்க, நீட்டாக ஒரு ஸ்டிச் போடுங்க. ஒரே ஈவனாக ஸ்டிச் போடுங்க, கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ நீட்டாக லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போட போகிறோம். டாப் ஸ்டிச் வந்து எதுக்காகனா, அந்த உள்ளே இருக்கிற சீம்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக டாப் ஸ்டிச், படிமான தையல்னு சொல்லலாம். டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அந்த பீஸை என்ன பண்ணாங்க, பேக் சைடில் இருக்கிற ராஜஸை ஒரே சைடு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி இல்லாமல் ஒரே சைடு இருக்கிற மாதிரி ஒரு பக்கமாக தள்ளிட்டு மேலே டாப் தையல் போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டாப் தையல் ஒன்று போட்டுடுங்க, கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக போட்டுடுங்க. ஸோ இதை எப்படி நீட்டாக போட்டுகிட்டே வந்துட்டோம்னா, ஸோ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போல் என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னொரு சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். இது முடிஞ்சது. இது முடிச்சிட்ட உடனே இந்த பக்கம் ஜாயிண்ட்டு, இன்னொரு சைடு ஜாயிண்ட்டு இங்கே பாருங்கள், அது முடிஞ்சிருச்சு இந்த பக்கம். ஸோ அந்த சைடு ஜாயிண்ட் போட போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான் அந்த கிராஸாக இருக்கிற பீஸை எடுத்து வந்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அதே போல் 1/2 இன்ச்சில் வச்சு ஒரு தையல் போட்டுடுங்க. ஸோ நான் 1/2 இன்ச்சுக்கு வச்சு தையல் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல எந்த ஒரு அப் அண்ட் டவுனோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி தூக்குனா மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அது கரெக்டான ஒரு தையல் போட்டுட்டு இப்போ மேலே என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க. ஸோ இதே போல் என்ன பண்ணுங்கள், இன்னொரு லெக் இருக்குது, நான் ஒரு லெக்கில் போட்டிருக்கேன், அதேமாதிரி இன்னொரு லெக்லேயும் இதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். ஸோ 2 பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை அகைன் போயிட்டு ரீகட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், ரீகட் பண்ண போகிறோம். ஸோ ரீகட் எப்படி பண்ணுறோன்னா, கரெக்டாக முதல்ல ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நான், ஏன்னா அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஈவனாக பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நம்மளுடைய அளவு எவ்வளோ அந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா 11 + ஒரு 4 15. ஸோ அந்த 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். நம்ம யோக்கு 11 இன்ச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா, 11 ப்ளீட்டுக்காக ஒரு 4 இன்ச்சு, மொத்தம் 15 இன்ச்சு. இந்த ஹைட் வந்து 7 இன்ச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். நம்ம அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் அதையும் வந்துட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போல் என்ன பண்ணுவோம், 2 லெக்கையும் அதே மாதிரி ஈவனாக வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு மேலே 2 ப்ளீட் வைக்க போகிறோம். ப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், 2 லெக்கையும் ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரே பீஸாக வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுங்க.
தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேங்க, மேலே வர அந்த யோக் பார்ட்டையும் இந்த பாட்டம் பார்ட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுட்டு மீதி எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளீட்டு பிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து பிடிச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 4 இன்ச்சில் என்ன பண்ண போகிறோம், 2 ப்ளீட் பிடிக்க போகிறோம். ஒரு ப்ளீட்டுக்கு 2 இன்ச்சு 1 இன்ச்சு வர மாதிரி மடித்தோம்னா 2 ப்ளீட்டுக்கு 4 இன்ச். ஸோ அப்போ என்னாகும், இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 பிடிச்சோம்னா ஒரு லெக்கு கரெக்டாக வரும். அதேமாதிரி 2 லெக்லேயும் நம்ம பிடிச்சோம்னா ஈவனாக வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணுறோம் பாருங்கள். நான் பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டே. ஸோ பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பின்னெல்லாம் பண்ண வேண்டியன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படி தைக்கும்போதே வந்து எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே ப்ளீட் வச்சு தைச்சிட்டே வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக நாங்கள் பின் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 2 ப்ளீட்டு பிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கும் கரெக்டாக வரணும். அதேமாதிரி இங்கே ஒரு 2 ப்ளீட்டு 1 இன்ச்சு மடித்தோம்னா 4 இன்ச்சு அப்படி கரெக்டாக வந்துடும். நமக்கு ஜாயிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத ப்ளீட்டுக்கு வரணும். நமக்கு அந்த ஃப்ரண்ட் நடுவில் வர ஜாயிண்ட்டும் பேக்குக்கு மிடில் வர ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம ப்ளீட்டாக வச்சுக்கலாம். ஒரு சைடு பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு பாருங்கள். இன்னொரு சைடும் அதே போல் தான். இன்னொரு சைடும் அதே மாதிரி ப்ளீட்டு பிடிக்கிறேன் நான். ப்ளீட்டு வந்து நமக்கு நான் 2 ப்ளீட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 ப்ளீட்டு போதும் தான். நமக்கு கேதரிங் பேட்டில் நிறைய ப்ளீட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ப்ளீட்டு வேணும்னா இன்னொரு ப்ளீட்டு கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்லி ப்ளீட்டே வைக்க மாட்டோம் நம்ம கேதரிங் பேண்ட்டில். ப்ளீட் இல்லாமல் தான் பிடிக்கணும். பட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி நடக்கும்போது இல்லை உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து 2 ப்ளீட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் மொத்தம் 4 ப்ளீட் வரும், பேக்கில் மொத்தம் 4 ப்ளீட் வரும். அந்த மாதிரி தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக வரா மாதிரி முதல்ல ப்ளீட் பண்ணிவிடுங்க. ப்ளீட்டு பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த கீழே வர பார்ட் மேலே இந்த யோக் எடுத்துன்னு போய் வச்சு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட போகிறோம். ஸோ பின் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். ஸோ எப்படி வைக்கிறோம் பாருங்கள். முடிஞ்சது இது முடிச்சுட்டு இப்போது இந்த பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அது மேலே வச்சு ஒரு தையல் போடுவோம். ஸோ நீட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் நீட்டாக ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்படி தையல் போடுறது பாருங்கள். ஸோ 2த்தையும் ஒன்றா வச்சாச்சு. இப்போது வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நான் ஒரு ஸ்டிச் போடுறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நீட்டாக ஈவனாக வர மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடுறேன். ஸோ ஒரே மாதிரி தையல் போடுங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல் போடுங்க. ரொம்ப ஈஸி தான் இது. பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இன்கேஸ் எக்ஸஸாக ஏதாவது வந்தது, அந்த ஜாயிண்ட்டு வரும்போது எக்ஸஸாக வர ஜாயிண்ட்டு மீட் ஆகலைன்னா எக்ஸஸாக இருக்கிறத ப்ளீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீட்டு தான் நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். ஜாயிண்ட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், ஜாயிண்ட்டான வந்த உடனே கரெக்டாக அந்த ஜாயிண்ட் இது வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுற பாருங்கள், ப்ளீட்டை என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ளீட்டை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்போவுமே ஜாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அது கரெக்டாக வர மாதிரி ஜாயிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி இன்னொரு சைடு. ஸோ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு, இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நான். இன்னொரு சைட்லேயும் முதல்ல இருந்து அப்படியே தச்சிக்கிட்டே வரேன். ஸோ லாஸ்ட்டாக வரும்போது பார்க்கணும் கரெக்டாக அந்த ஈவனாக முடியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ப்ளீட்டை கொஞ்சம் எக்ஸஸாகவோ இல்லை கம்மியாகவோ ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். இதேமாதிரி தான் தைச்சிட்டே வரும். இந்த கார்னர் வருது, இந்த கார்னர்லேயும் அதேமாதிரி நான் ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்க போகிறேன் இப்போது. ஏன்னா நம்ம பின் பண்ணும்போது ஒரு புள்ளி முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம தைக்கும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிறத ப்ளீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிறோம் நம்ம. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பின் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸி. பின் பண்ணாமல் நீங்கள் தைச்சிங்கன்னா ஈவன் ப்ளீட்டு வராது. ப்ளீட்டு வந்து பார்த்திங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல ப்ளீட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளீட்டு பெருசாக வச்சுருவீங்க, இல்லை சின்னதாக வச்சுருவீங்க. எண்டு முடியும் போது என்னாகும், துணி அதிகமாகவோ இல்லை கம்மியாக வந்துடும். அப்போ ப்ளீட்டு வந்துட்டு அன்ஈவனாக இருக்கும். ஒரு இடத்துல ப்ளீட்டு பெருசு, ஒரு இடத்துல ப்ளீட் சின்னதாக இருக்கும்.
ஸோ அதனால் பின் பண்ணுறது தான் வந்து நமக்கு ஈவன் ப்ளீட் வரும், ரொம்ப ஈஸி. ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. ஸோ அதனால் பின் பண்ணி தைங்க, ஒன்றும் இதுவும் கிடையாது. ஸோ இப்போ அது முடிஞ்சது. பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே டாப் தையல் போட போகிறேன். இப்போ நான் மேலே கைடு அளவுக்கு வந்து ஒரு டாப் தையல் போட போகிறேன். ஸோ டாப் தையல் போட்டுக்கோங்க. டாப் தையல் வந்து மேல் பக்கமாக போடுங்க, யோக் மேலே வர மாதிரி போடுங்க, பாட்டமில் வரக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிக்கலாம். யோக் மேலே வச்சு ஒரு கைடு அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் டாப் தையல் போட்டுடுங்க. தையல் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது யோக் மேலே வர யோக் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஜாயிண்ட் 2 பக்கமும் இருக்கிறதையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்துட்டு நேராக வச்சு கரெக்டாக அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இது நேராகவே வச்சு தையல் போட்டுடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது இது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ஒன்றா வச்சு இங்கே பாருங்கள், கிளாஸ்லேயும் ஈவனாக வச்சு நான் தையல் போட்டுட்டேன். இப்போது இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பிடிச்சி ஒரு தையல் போட போகிறோம். இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பிடிச்சி ஒரு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட போகிறோம், ஓகேங்களா. நீட்டாக போட்டுக்கோங்க இந்த தையலை. மேலே இருந்து என்ன பண்ணுங்க, ஓப்பனுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுடுங்க. நம்ம நாடாக்கு ஒரு இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கும், அதனால் அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த 2 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக பாட்டம் வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் பாருங்கள் ஈவனாக வரணும். எப்போவுமே ஜாயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மீட் ஆகணும். ஜாயின்ட்ஸ் இடத்துல வந்து அப் அண்ட் டவுனே வரக்கூடாது. ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், ஒரு டாப் தையல், ஸோ படிமான தையல். ஸோ டாப் தையல் போடுறேன். டாப் தையல் போட்டுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய லெக் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு லெக் பார்ட் எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது படிமான தையல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாட்டத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு அப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன், ஸோ கேதரிங் பேண்ட்டோடைய ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் உள்ளே பிடிச்சிக்கோங்க. நம்ம 1 இன்ச் தான் விட்டுருக்கோம் சீம் அலோன்ஸு, பாட்டம் டிவைடட் பை 2 + 1 வச்சோம் இல்லையா. ஸோ அந்த 1 இன்ச்சை மடிச்சுட்டு மீதி இருக்கிறத ஸ்லிட்டு தைக்க போகிறோம். ஸோ அதேமாதிரி அந்த பக்கமும் இன்னொரு பக்கமும் அதேமாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதேமாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ மார்க் பண்ணும்போது பாட்டத்தை ஒரு சைட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 7 இன்ச்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக 1 இன்ச் வரா மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஈவனாக தையல் போட்டுகிட்டே வர வேண்டியது, 2த்தையும் ஒன்றா பிடிச்சி தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ போட்டுகிட்டே வரும்போது அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். நம்மளுடைய சென்ட்ரு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். அதை கையில் பிடிச்சி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, ஜாயிண்ட்டு கரெக்டாக வருதுன்னு பிடிச்சி பார்த்துட்டு கரெக்டாக இழுத்து ஒன்றா 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றா பிடிச்சி வச்சு தைங்க. ஒன்றா அப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக கொஞ்சம் 2த்தையும் ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஏதாவது இதுவாக இருந்தால் கூட அதெல்லாமே வந்துட்டு அந்த லூஸ் எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் கிட்ட வரும்போது 1/2 இன்ச்சு தான் வரணும். ஸோ பாட்டமில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மிட்டில் அந்த சென்டராண்ட வரும்போது 1/2 இன்ச் வந்துடணும். 1 இன்ச் வந்ததுன்னா என்ன ஆகும்னா அங்கே இன்சீம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இருக்கும். அதனால் வந்து 1/2 இன்ச் கரெக்டாக அந்த கார்னர் ஜாயிண்ட் அண்ட் 1/2 இன்ச் வர மாதிரி தைச்சிட்டு திருப்பி அகைன் பாட்டம் வரும்போது அப்படி 1 இன்ச் கொண்டு வந்து அந்த 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நிறுத்திடுங்க. ஸோ பார் டேக் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வர மாதிரி கரெக்டாக வச்சு
நிறுத்திட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் தைக்க போகிறோம். ஸோ ஓப்பன் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு 1/4 இன்ச்சு மொத்தமாக நம்ம அங்கே விட்டுருக்கிற துணியை மொத்தத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அகைன் இன்னொரு ஃபோல்டு. ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம சுடிதாரில் சைடு ஸ்லிட்டு தைக்கிற மாதிரி ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். அதை பாட்டமில் இருந்து அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும் அது. ஸோ ஈவனாக தைங்க, கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதை இழுக்காமல் தைங்க, ஏன்னா அது கிராஸ் பீஸ் இல்லையா. ஸோ கிராஸ் பீஸ்ன்றதுனால நமக்கு தைக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நீண்டுடும், ஸோ எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் அப்படியே ரோல் மாதிரி வரும், அதாவது என்ன சொல்கிறது, ட்விஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும் அது. ஸோ அப்படியே வந்து மாதிரி வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் கரெக்டாக அதை அந்த இதை வச்சுட்டு நிறுத்தி திருப்பிடுங்க. ஸோ இதே போல் என்ன பண்ணுங்கள், இன்னொரு சைடு 2 சைடையும் இதே மாதிரி தைச்சிட்டு பாட்டம் தைக்கணும். இதை தைச்சிட்டு பாட்டம் தைக்கிறோம். பாட்டம் தைச்சிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஊக்கு வச்சுக்கலாம். ஊக்கு ஐ வச்சு பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம், பாட்டம் அப்படியே தைச்சிடுங்க. பாட்டம் பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்திருக்கு இதில். அவ்வளோதான். இப்போது பாட்டம் வந்துட்டு அதே மாதிரி கைடு அளவுக்கு ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். கைடு அளவு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் ட்ரிம் பண்ணிடுறேன், எக்ஸ்ட்ரா வராது, ஜஸ்ட் அந்த ராயஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்றேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது அதே மாதிரி என்ன பண்ணுறோம், கைடு அளவுக்கு அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணுங்கள். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுவிடுங்க. கரெக்டாக ஒரே இதுவாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதே போல் இன்னொரு லெக்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாடாக்கு நம்ம தனியாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் என்ன பண்ணுறோம், ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நாடாக்கு அதில் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நாடாக்கு ஒத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செப்பரேட்டாக நாடா தனியாக விற்கிது, அதை வாங்கியும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது முடிஞ்சது பாருங்கள், அவ்வளோதான், கரெக்டாக வந்துருச்சு இது, அவ்வளோதான். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி போட்டுட்டு முடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், ஸோ முடிஞ்சிருச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் பேண்ட்டோட இதுவு. அவ்வளோதான். ஸோ இதே போல் நீங்களுமே வந்து கேதரிங் பேண்ட்டை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.